கார்போஹைட்ரேட்ஸ் அதாவது மாவுச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கும் போது நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அதாவது கொஞ்சம் அதிகப்படுத்தும். அதனால தான் மாவுச்சத்தை குறைத்து காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில காய்கறிகளில் ஸ்டார்ச் அப்படிங்கிற ஒரு வகையான மாவுச்சத்து இருக்கிறதுனால காய்கறிகளையும் கரெக்டாக தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். இந்த ஸ்டார்ச் கண்டென்ட்டை வச்சு காய்கறிகளை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று நான் ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ், இன்னொன்று ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ். இப்போ நான் ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ்ன்னு பார்த்தா நார் சத்தும் ஜாஸ்தியாக இருக்கும், நீர் சத்தும் ஜாஸ்தியாக இருக்கும். சர்க்கரை அளவை ஏற்றுமா ஏற்றாதா அப்படின்னா முக்கால்வாசி நான் ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ் சர்க்கரை அளவை ஏற்றாது. உதாரணத்துக்கு கீரை வகைகள், அவரை வகைகள், வாழைத்தண்டு, வெண்டைக்காய், பாகற்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், முருங்கைக்காய், சுண்டைக்காய், கோவக்காய், சுரக்காய், சௌ, குடமிளகாய், காலிஃப்ளவர், தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூசணி, முட்டைகோஸ், முள்ளங்கி, மஷ்ரூம், நூல்கோல். அதே சமயம் சில நான் ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸான கேரட், பீட்ரூட், மஞ்சள் பூசணியில் சர்க்கரை இருக்கிறதுனால சமைத்து சாப்பிடும்போது நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவை மிதமாக ஏற்றும். இந்த மிதமான ஏற்றமும் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த காய்கறிகளை தண்ணீரில் பாயில் பண்ணி சாப்பிடாம லைட்டாக வதக்கி சாப்பிட்றது பெட்டர். இப்போ ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸுக்கு வருவோம். உதாரணத்துக்கு உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, கருணக்கிழங்கு, வாழைக்காய், பட்டாணி, இனிப்பு சோளம், இது மாதிரியான காய்கறிகளில் ஸ்டார்ச் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவையும் ஏற்றும். இந்த ஏற்றத்தையும் ஓரளவு குறைக்கணும் அப்படின்னா இந்த காய்கறிகளை வேக வச்சு ஃப்ரிட்ஜில் 24 மணி நேரம் வச்சதுக்கப்புறம் தான் சமைக்கணும். இது மாதிரி பண்ணுறதுனால இந்த காய்கறிகள் இருக்கிற ஸ்டார்ச் ஸ்ட்ரக்சரே ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்சாக மாறிடும். இது பேர் தான் ஸ்டார்ச் ரெட்ரோகிரடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிளைசிமிக் இம்பேக்டை குறைச்சிடும். ஸோ எப்போதுமே உருளைக்கிழங்கு சிப்ஸு, கருணக்கிழங்கு வறுவல், சேப்பக்கிழங்கு பொரியல் அப்படின்னு ஒரே வகையான காய்கறிகளை சாப்பிடாம பல வகையான காய்கறிகளை சாப்பிட்டா பலன் அதிகம்.